வீட்டில் குழந்தைகள் சேட்டை செய்தாலோ அல்லது சரியாக படிக்கவில்லை என்றாலோ பெற்றோர்கள் கூறும் முதல் வார்த்தை, நீ மாடு மேய்க்கதான் சரியா வருவ, மாடுகள் வாங்கி தரேன், மேய்த்து கொண்டிரு என்று சொல்லுவார்கள். அதேபோல் ஐடி கம்பெனியிலோ அல்லது வேறு கம்பெனியிலோ வேலை பார்ப்பவர்களும் மாடு மேய்ப்பவர்களுக்கு கூட வருமானம் அதிகமாக வருகிறது, பேசாமல் அந்த வேலையை பார்த்துவிட்டு போய்விடலாம் என்று காமெடியாக ரீல் செய்து வெளியிட்டு இருப்பார்கள். ஆனால் அந்த வேலையில் அவர்கள் ஒரு நாள் தாக்கு பிடிப்பார்களா என்பது சந்தேகம்தான். அதனால் இனிமே யாரும் கிண்டலாக சொல்லாதீர்கள். ஏனென்றால் மாடு மேய்ப்பது எவ்வளவு கஷ்டம், அந்த வேலையில் என்னென்ன இருக்கிறது என்பதை ஒரு பெண் சமூக வலைதளங்களில் பேசி இருக்கிறார். அந்த வீடியோவும் படு வைரலாக பரவி கொண்டு வருகிறது. ஆனால் மாடு மேய்ப்பது என்பது சாதாரணமில்லை என்று அந்த பெண் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். ஆபீஸில் வேலை பார்ப்பவர்களுக்கு கூட வாரத்தில் 2 நாட்கள் விடுமுறை கிடைக்கும். ஆனால் மாடு மேய்ப்பவர்களுக்கு அப்படி இல்லை. அதேபோல் விடிந்ததும் மாட்டிற்கு தேவையான தீவனத்தில் இருந்து அது போடும் சாணத்தில் இருந்து அனைத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். மேலும் பால் கறந்து அதை விற்பனையும் செய்ய வேண்டும். வெளியூர்களுக்கு செல்வதாக இருந்தால் கூட அன்றைய நாளிலேயே திரும்ப வேண்டும் அல்லது போகாமல் தான் இருக்க வேண்டும் என்று இந்த பெண் கூறும் அனைத்தும் உண்மைதான். அதனால் மாடு மேய்ப்பதை யாரும் சாதாரணமாக சொல்லாதீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகள் வேலை என்பதே கடினமான உழைப்புதானே. உனக்கு என்னப்பா, நீ மாடு தானே மேய்க்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. மாடு மேய்க்கிறதுன்னு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஐடி ஜாப்ல கூட சாட்டர்டே சண்டேஸ் லீவ் இருக்கும். பிரைவேட் ஜாப், பப்ளிக் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், எந்த ஜாபுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ், வீக்கெண்ட்ல லீவ் இருக்கும். பட் மாடு மேய்க்கிறதுக்கு அந்த லீவே கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா கூட வெளியே ஒரு நாள் சாப்பிட்டு வந்தாங்க, வீட்டுக்கு ஒரு மெய்டு போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை பாதி குறையும். பட் மாடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம வீட்டுல எந்த ஒரு நல்லது கெட்டது விசேஷம் வந்தாலும் அந்த கறவையை கறந்து வச்சு மாட்டுக்கு மலம்பில் இருக்கணும், வைக்கப்பில் போடணும், தவிடு வைக்கணும், தீவனம் வைக்கணும், எல்லாத்தையும் யோசிச்சு முடிச்சு மாட்டை பிடிச்சி இழுத்து கட்டிட்டு தான் போக முடியும். ஒருத்தனுக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னா மாட்டை பார்த்து அடுத்த செகண்ட் தான் அவங்க வந்து பார்க்க முடியும். உடனுக்குடனே ஓடி வர முடியாது. எங்காவது ஃபங்க்ஷன் வெளியூர் போய் ஸ்டே பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வர முடியாதுக்கான ரீசன் மாட்டை விட்டுட்டு வர முடியாது. நீங்க மாட்டுல 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா 50 ரூபா மாட்டுக்கு போய் 50 ரூபா உங்களுக்கு கைக்கு நிற்கும். ஆனா அதையும் பேஷனா நினைச்சிட்டு தான் பாதி பேர் பண்றாங்க. அதை டிஸ்கரேஜ் பண்ற விதமா தான் மாடு தானே மேய்க்கிற, உனக்கு என்ன ஜாலின்னு ஒரே வார்த்தையில சொல்லுவீங்க. இருக்கிறதுலே கஷ்டமானது அந்த வேலை தான்.